ரேவதி சாமுண்டீஸ்வரி எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ பேசுகிறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சொல்லவும், இதில் சரி தப்புன்னு பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் பண்ணுறதுல கொஞ்சமாச்சும் நியாயமாக, நான் கார்த்திக் மாமாவோட பொண்டாட்டி தெரிஞ்சும் நீங்கள் ஏன் மருதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தீங்க, இதை நீங்கள் பண்ணுறது நியாயமாக சொல்லி கேட்கும்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இது நான் உன் மேலே இருக்க பாசத்தில் பண்ணது. அந்த கார்த்திக் வந்துட்டு அவனும் அவன் குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு பண்ண துரோகம் தெரிஞ்சால் நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் உனக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நான் இந்நேரம் உயிரோடு இருக்கிறதே மாமாவால் தான். மாமா ஒவ்வொரு நிமிஷமும் என்னை காப்பாற்றுனால தான் இந்நேரம் நான் உங்கள் முன்னாடி இப்படி நின்றுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா என்னோடய ஃபோட்டோ வீடியோ எல்லாம் நெட்டில் பரவி இருக்கும், நான் இந்நேரம் செத்துருப்பேன், அப்போ தான் உங்களுக்கு நிம்மதி போல் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ எதுக்கு நீ தேவையில்லாதெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்டே சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் மட்டும் தேவையில்லாதெல்லாம் பேசலாமா, எப்பயோ நடந்த பகையை வச்சுக்கிட்டு இப்போ மாமாவை வெறுக்கிறது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் மாமாவை விட்டு கொடுத்துட்டு என்னால் இங்கே இருக்க முடியாது. ஒன்று என் புருஷன் கூட வாழ்வேன், இல்லாட்டி என் புருஷன் கூட இந்த வீட்டில் இருப்பேன், இல்லாட்டி அவர் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு நாள் நடக்காது அப்படிங்கவும் அப்போ நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ரேவதி உள்ளே போய் பேக் பண்ணுறாங்க. அப்போ அங்கே ரோஹிணி வராங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, நீ கார்த்திக் கூட போகிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான், இது தான் நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் நீ இப்போ இப்படி கோவத்தில் எடுக்கிற முடிவு சரியில்லை. அம்மா எவ்வளோ கோவப்படுவாங்க உங்களுக்கு தெரியும்ல, கொஞ்சம் பொறுமையாக யோசிங்கிறாங்க. இல்லை அம்மா மிஞ்சி போனால் என்ன கொன்றுவாங்களா, இல்லை அவங்க சாக போகிறேன்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்களா, என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் இங்கேருந்து போகிறது உறுதின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கே கிளம்பினமே நெல் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. உடனே இத்தனை வருஷமாக உன்னை பெற்று வளர்த்த அம்மாவோட அந்த கார்த்திக் தான் உனக்கு முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு என் மாமா தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என் மாமா விட்டு கொடுத்துல என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் இந்த வீட்டில் மாமா கூட இருப்பேன், இல்லாட்டி நான் மாமா வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கப்போ அது மட்டும் கனவுலே நடக்காது அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரேவதி கிளம்பவும், நான் அப்போ உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து அவங்களே ஷூட் பண்ணிக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் இப்படி தான் மிரட்டுவீங்க எனக்கு தெரியும், என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் ரேவதி இங்கேருந்து கிளம்புறதுனால நம்ம சந்திரா இல்லை அந்த கார்த்திக் நம்ம இங்கே வர்றதுக்கு சம்மதிக்கலன்னு சொல்லிட்டு பிளான் சொல்லுவாங்க. ஒன்று சாமுண்டீஸ்வரி சரி ஓகே நம்ம அவங்க வழியிலே போயிட்டு அவங்கள பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கார்த்திக் இந்த வீட்டுக்குள்ளே வரலான்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் கார்த்திக் ரேவதி சாமுண்டீஸ்வரி வீட்டிலே இருப்பாங்க. இந்த மாதிரி தான் எபிசோட் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.